ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ பூர்ணிமா வெளியில் போயிட்டாங்க அப்படின்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி 16 லட்சத்தோட வெளியில் போயிட்டாங்க அப்படின்றது. அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. கடைசியாக மாயா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. பயங்கரமான ஒரு சீக்ரெட்டை சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய கடைசி வார்த்தை, கடைசி கான்வர்சேஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பூர்ணிமாவும் மாயாவும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு க்ளோஸாக இத்தனை நாள் இருந்துட்டு வந்தாங்க, எவ்வளோ டீப்பாக எவ்வளோ விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு பூர்ணிமா கிட்டத்தட்ட 16 லட்சத்தை எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க. முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி பணப்பெட்டியில் நான் ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் வின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபைனல்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் என்னை இந்த வாரமே முடிச்சிருவாங்க. நான் அந்த மாதிரி போக முட்டாள் கிடையாது. அதனால நான் இந்த 16 லட்ச ரூபாய் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி 15 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் அப்படின்னாங்க. 16 லட்சம் வந்துச்சு. எடுத்துக்கிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு பிக் பாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பூர்ணிமா. இதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாயாவும் பூர்ணிமாவும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் வருங்க, வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நாளைக்கு தான் கடைசி நாள், அதனால் நாளைக்கு நல்ல அமௌண்ட் வரும். அதனால என்ன அமௌண்ட் வருதோ நான் அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். ஒரு 15க்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு கிளம்புறேங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாயா கிட்ட சொல்லிட்டாங்க. மாயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, குட் டெசிஷனுங்க, தயவு செய்து எடுங்க, எடுக்காமல் இருக்காதீங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நான் இப்போ வெளியில் போயிட்டு உங்களை நான் கண்டிப்பாக வின் பண்ண வைக்கிறேன். அடுத்தது நீங்கள் ஒன்று வின்னராக வரணும், இல்லை ரன்னராக பார்த்து வரணுங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. மாயாக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க? ஏங்க எனக்கு தெரியுங்க, எனக்கு எல்லா பிஆர்ஸையும் தெரியும், எனக்கு ஓட்டிங் போல் எல்லாமே தெரியும். அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, ஐ மீன் அந்த டாஸ்க் அப்போ, பிஆர் டாஸ்க் அப்போ வந்து ஃபேக் ஓட்டிங் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டெவலப்பர் அப்படின்றதுனால எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், எல்லா பிஆரை பற்றியும் எனக்கு தெரியும் அப்படின்றது சொல்லி, நான் முக்கியமாக எந்தெந்த பிஆர் கிட்ட போய் பேசலாம், அர்ச்சனாவோட பிஆர் கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ரஜினியோட பிஆர் தான் வந்து அர்ச்சனாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லி அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்தா நல்லாவே ஒரு பெரிய ஒரு ரீச் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக அந்த பிஆர் கிட்ட போய் பேசுகிறேன், நீங்கள் போய் நில்லுங்க, ஓட்டு வர வைக்க வேண்டியது என்னோட வேலை. எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜோவிகாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவன் நிக்சனுக்கு ஒரு ஃபேன்ஸ், விக்ரம் ஃபேன்ஸுன்னு இத்தனை பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேரையும் திரட்டி நான் உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறேன், நீங்கள் ரன்னரை பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. மாயா வந்து இல்லைங்கன்னு சொல்லாதீங்க, நான் கண்டிப்பாக வெளியில் போய் இதை நான் பண்ண தான் போகிறேன். பிஆரை வச்சு எந்த அளவுக்கு உங்கள் ஹைப் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹைப் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. நீ இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, ஏன் பூர்ணிமா நீ இதுக்கப்புறம் ஹைப்பு கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம்ன்றது ஒரு வாரம் கூட கிடையாது, அவனால தான் ஃபைனல். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓட் மட்டும்தான். இதுக்கப்புறம் நீ யார் மனசை மாற்றினாலும் சரி, யாரும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இதுக்கப்புறம் மாற போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட் அப்படின்றதுனால ஸோ யாருமே எதையுமே கண்டுக்காமல் யாருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்களோ, இத்தனை நாள் யார் ஜென்யூனாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட் போடுவேன் அப்படின்றதுல எல்லாருமே பயங்கர தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் அதுவுமே இப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அவுட் ஆகிறது அதில் ஒரு மாற்றமே கிடையாது. மேபி விஜய் டிவி ஒரு பித்தலாட்டம் பண்ணி வேணும்னா ஃபைனலுக்கு கூட கூட்டிகிட்டு வந்து ரன்னர் அப்பா கூட ஆக முடியும். ஆனால் அர்ச்சனாவோட வெற்றியை தடுக்கவே முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பூர்ணிமா என்ன ஃபேக் ஓட்டு போட்டாலும் சரி, என்ன பிஆரை கொண்டுட்டு வந்தாலும் சரி, அர்ச்சனாக்கு நிகர் வரவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுதான் இவங்களோட கடைசி பிளானாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இது எந்த அளவுக்கு நிலைக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.